நைட்டு தூங்கும்போதே சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஆடி அமாவாசை சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சாம்பார் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் லேட்டாக எழுந்திரிச்சேன். அதனால் சரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் பண்ணுறது ரொம்ப சீக்கிரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சேர்க்க மாட்டேன் நான். ஆனால் அது செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கருகிடுச்சு இந்த கருவேப்பிலை. அம்மா வேறு சிரிச்சிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம சாப்பிட்றதானே எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் பார்த்தேன் ஒரு யூடியூப் ரீலில். என்னென்னா பட்டரில் இந்த கிரேப்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருந்தாங்க. சரி நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டரில் இந்த ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். அதை அப்படியே கர்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி பொமக்ரேனேட்டையும் அதிலே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சும்மா சொல்லக்கூடாது, அந்த தயிர் சாதத்து கூட அந்த கிரேப்ஸ் ஊறுறப்போ அந்த மத்தியானம் சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் வந்துச்சு. வாவ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு, கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நானும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன்.